வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பெண்ணின் பெருமையே பெருமை, அன்பின் தன்மையும் தாய்மையும் தடைத்திடும் அருமை. இது ஒரு அழகான வாசகம். அதாவது உலகத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றுபவன் சாதாரண மனிதன், தனக்கு ஏற்ப உலகையே மாற்றுபவன் தான் சாதனை மனிதன். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள், குறிப்பாக பெண்கள், பல கோடி பேர் பெண்கள் உலகத்தில். இந்த சாதனையாளர்களுடைய சங்கமம் மங்கையர் சோலை. இது சாதிக்க நினைப்பவர்களின் வழித்தடம். இந்த தாய் என்பது தேனாகிவிட்டது இல்லையா? தேன்னா இனிமை. அப்போ முதுமை என்பது இனிமை. முதுமை காலத்தில் அத்தனையும் இனிமைதானே. அப்படி இன்று இந்த மங்கையர் சோலையிலே பங்கு பெறுபவர்கள் யார்? எல்லாருமே 75 வயதுக்கு மேலே இந்த உலகத்தின் மிகச்சிறந்த சாதனையாளர்களுடைய ஒரு சங்கமம். 75 இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படின்னுச்சு. அதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் மிகப்பெரிய கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துங்கள். சரி, இந்த நிகழ்ச்சியில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு முதல்ல பார்க்கலாமா? நம்ம நேர அழகாக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்பி வயல் ஒரு கிராமம். இந்த நம்பி வயல் கிராமத்தில் என்னங்க சிறப்பு? அந்த இடத்துல ஒரு சுதந்திர வேள்வியாக, சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், அவங்க பேரை நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லலாமா? இன்றைக்கி அவங்களுக்கு 84 வயதுங்க. அந்த காலத்தில் தக்களியில் நூல் நூற்று அதுக்கு 3 வர்ணங்கள் அடித்து நம்பி வயல் கிராமத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே அந்த காடு எல்லாத்தையும் கடந்து பல வண்டிகளை பூட்டி கொண்டு ஓட்டிக்கிட்டு போய் மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்து அவர்களுடைய கழுத்தில் அந்த மாலையை போட்டாங்க. அவங்க தான் சரோஜா அவர்கள் வந்திருக்கிறார். அவங்கள வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிகச்சிறந்த மருத்துவர், தமிழகத்தின் முன்னணி மருத்துவர்களில் மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? அவங்ககிட்ட போய் கேட்போம். நீங்கள் வியர்வை சிந்தியா உழைத்தாய், ரத்தம் சிந்தியா உழைத்தாய், அன்பை சிந்தியா உழைத்தாய். ஆமாம், அன்பை சிந்தியா உழைத்தாய். யார்? அவங்க தான் சிந்தியா அலெக்சாண்டர். அவங்கள வருக என்று வாழ்த்துகிறோம். ஒரே ஒரு ஃபோரம், இதை நடத்துறதே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இந்த காலத்தில், அதுவும் இப்போது 4 மிகச்சிறந்த அமைப்புகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். உலக திருக்குறள் பேரவை சென்னை மாவட்டத்தினுடைய தலைவராக பன்னெடுங்காலம் 200க்கும் மேற்பட்ட விருதுகள், 23க்கும் அதிகமான நூல்களை படைத்துள்ள பேராசிரியை கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். நமக்கான கேள்வி எல்லாம் இப்போது, என்னைக்கு பரபரப்பாக பேசப்படுபவர்கள் யார்? 1936 பிறந்து இன்னைக்கும் தொடர்ந்து பல விருதுகளை தொடர்ந்து குவித்து வருகிறார்கள். 70க்கும் மேற்பட்ட நூல்கள். அது மட்டுமா, காரைக்கால் அம்மையார் விருது, ஔவையார் விருது, 2 விருதுகளும் தமிழக அரசிடமிருந்து. அவங்ககிட்ட நிறைய பேசுகிறதுக்கு இருக்குங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க. ஊட்டியிலேருந்து வந்திருக்கிற கமலம் சின்னசாமி அவர்களை வருக வருக என்று நம்ம வரவேற்று மகிழ்கின்றோம். ஓகே, நாம் புராணத்திலலாம் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, புராணங்களில் சொல்கின்ற பல செய்திகள், பல வார்த்தைகள், பல பதிவுகள் சொல்லுவாங்க. அதில் பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம், நூற்கடலை கடைந்தால் அரவாணன். அந்த அரவாணன் குடும்பம் தாயம்மாள் அரவாணன், தாயம்மாள் குடும்பம், தாயம்மாள் அரவாணன் அவர்கள் மிகச்சிறந்த பேராசிரியை, 4 கல்லூரிகள், பல நிலைகளில் தொடர்ந்து தமிழ் பணியாற்றி வருகின்ற தாயம்மாள் அரவாணன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று கரவொலியோடு வருக என்று வரவேற்கின்றோம். இந்த முதியவர்கள் அருமையாக அமைந்த இந்த நிகழ்ச்சியில், சரி எல்லாருமே 84 வயசுன்றீங்க, 75ன்றீங்க, 86 வயசுன்றீங்க, இவ்வளோ வயசு சொல்கிறீங்களே, இவங்களுக்கு யாருங்க சிறப்பு விருந்தினர்? இவங்களை பாராட்ட போடு ஒரு 100 கூப்பிடலாமா? கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீற்றுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்களை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிரன்பிடை சித்திரம் செய்க என்பார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்று செயல் விழும் மாணிக்க பிருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவினை என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள தமிழ் மக்கள் தூய்ந்திருந்தார்.
அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மையுண்டாகிடும், வீரம் வரும், தூய்மையுண்டாகிடும், வீரம் வரும். பாரதிதாசனின் பாடலை ஒன்றை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். மிகப்பெரிய கரவொலி எழுப்பி ஈஷா அவர்களை நாங்கள் பாராட்டி பண்ணுகின்றோம். ஈஷா என்ன 100ன்னு சொன்னீங்களா? இந்த வயதில் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து 11 வயதை தொட்டு இருக்கிறார்கள். இந்த வயதில் 100 மேடைகள், 100 பேச்சரங்கங்கள், 100 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், 100 இடங்களிலே தொடர்ந்து பதிவுகள், பல நாடுகளில் மலேசியாவுக்கு போயிருக்காங்க, மிகச்சிறந்த பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. பல 100 100 100 என்று சாதனைகளை படைத்தவர் தான். அதனால் இந்த 75 80 84 86 பாராட்டுறதுக்கு ஒரு 100 அழகாக வந்திருக்காங்க. வணக்கம்மா, வணக்கம், வாழ்த்துக்கள். ஆயிரத்தி 1962 இந்தியா பாகிஸ்தான் போர். அந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்கு நிறைய செல்வங்கள் தேவைப்பட்டது, என்னென்னா போரிடுவதற்காக. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு வெளியானது, உங்களால் முடிந்த அளவுக்கு தங்கம் கொடுங்க. அப்போ பாருங்கள், நம்பிவயல் கிராமத்தில் அவர் வந்து ரொம்ப நடராஜ வந்திரியார், அந்த ஃபேமிலியில் அத்தனை பேரும், மிகப்பெரிய குடும்பம், அத்தனை பேரும் தன்னுடைய அவங்கவுங்க கையில் போட்டிருக்கிற மோதிரங்களை கட்டி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அப்போது அந்த மோதிரம்லாம் இப்போ இருந்தால் இன்றைக்கி இருக்கிற தங்கம் விலையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை சரோஜா. மேடம் வணக்கம். உங்களுடைய சுதந்திர அந்த நாள் நினைவுகள், அதை பற்றி சொல்லுங்களேன். காந்திஜி வந்திருந்தார் தஞ்சாவூருக்கு. 67 மாடு போட்டி, அது மேலே 60 மேலே காந்தி படத்தை வச்சுட்டு, எனக்கு 7 வயசு. நானே என் கைனால் நூல் நூற்று போட்டு போனேன். நூல் நூற்று அதை கதர்கொடி இதில் கட்டி கொண்டு போனேன். கொண்டு போயிட்டேன். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தனை வாழ்விக்க வந்த மகான்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் என்னை தூக்கிக்கிட்டார். அவர் கீழே குமிஞ்சு வாங்கிக்கிட்டார். மகாத்மா காந்தி கீழே குமிஞ்சு வாங்கிக்கிட்டார். எங்கள் வாத்தியார் என்னை தூக்குனார். தூக்கி அப்படி போட்டேன். எனக்கு 7 வயசு அப்போது. ஆனால் காந்திக்கு என்ன வயசு? 67. ஓ, உங்களுக்கு 7, அவருக்கு 67 வயது. அதுக்கு தான் அந்த 67 மாடு போட்டு ஓட்டிக்கிட்டு போனது. ஆஹா. நடராஜ வந்திரியார் எங்கள் அப்பா நம்பிவேலிருந்து அதை ஓட்டி கொண்டு வந்தாங்க. உங்கள் அப்பா, உங்கள் குடும்பம், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இல்லை. புதுக்கோட்டையில் அடிக்கடி அழைச்சிட்டு போய் வச்சுருப்பாங்க. இருக்கிறவங்க ஏழை எளியவங்க எல்லாருக்கும் வைத்தியத்துக்கு அங்கே கொண்டு போய் பார்த்துட்ருப்பாங்க. தொண்டமான் புதுக்கோட்டையில். நம்பிவேலுங்கிறது புதுக்கோட்டைங்கிறதுக்கு 48 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரு எங்கள் ஊர் நம்பிவேல். அங்கே எங்கள் அண்ணன் இருப்பார். கான்ட்ராக்ட் எடுத்து எதை வேலை செஞ்சு பண்ணி எல்லாம் இருக்கும். எல்லாருக்குமே நல்லது பூரா பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஊரெல்லாம் போய் வசூல் பண்ணி என்னை அழைச்சிட்டு போனால் கிடைக்குங்கிறதுனால என்னை கண்டிஷனாக 7 வயசுலேயே என்னை தூக்கிட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்காமல் நெல் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து 500 ரூபா கிடச்சிச்சு. காங்கிரஸ் கமிட்டின்னு ஒன்று கட்டடம் நம்பிவே இல்லை, இன்னும் இருக்குது. அதில் போஸ்ட் ஆஃபீஸ் உட்காந்துருப்பாங்க, வர்றவங்க போகிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் இருக்குது அந்த கட்டடம். 500 ரூபாய்க்கு என்னை எதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, நான் போகிறேன், சின்ன பிள்ளை போகிறேங்கிறதுக்காக அவங்ககிட்ட இருக்குது, ஏதாவது கொடுப்பாங்கன்னு கொடுத்தான். அதை செஞ்சான். இன்னமும் காங்கிரஸ் கமிட்டின்னு இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸு. வாத்தியார்களுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு இடம் கிடைக்கலன்னா அதில் போய் படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இப்போ நீங்கள் காந்தியை பாராட்டி நீங்கள் பாடிக்கிட்டே போனீங்க இல்லையா? அத்தனை அவ்வளோ தூரம் தஞ்சாவூர் வரலையும், நம்பிவயல் கிராமத்துலேருந்து தஞ்சாவூர் வரலையும் போனீங்க. வண்டியில் ஏறிக்கிட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு போனீங்க இல்லையா? அந்த பாடல் 100 வாட்டி பாடுங்களேன். அவர்கிட்ட நேராக போய் பாடினேன் இதை. வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் அப்படின்னு சொன்னேன். ஆஹா, அருமை அருமை. அது தவிர சுதந்திர நாளில் பல இடங்களில், பல கிராமங்களில் நடந்து போய் அன்னைக்கு பாடல்கள் பாடி மக்கள்கிட்ட ஒரு சுதந்திர தூண்டும் விதமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்ட்டு உங்கள் பதிவில் பார்த்தேன். வெள்ளையனே வெளியே போ அப்படிங்கிற பாடு சொல்லிக்கிட்டே போவோம்.
அப்பப்போ ஒரு தக்கிலியை கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல கொடுப்போம். நீங்கள் நூல் நூற்றுங்க, 2 பட்டையும் கொடுப்போம். சில பேரால் நூக்கவும் முடியாது, இது செய்யவும் முடியாது. இந்த குல்லா, கதர் குல்லா இல்லை, அதை வாங்கி கொண்டு கொடுப்பேன் ஒவ்வொருத்தட்டையும். எங்கள் அப்பா அதுக்கு எங்கெங்கே கஷ்டப்படி எப்படி வாங்கி கொண்டு கொடுத்து திருப்பி கொண்டாந்து வச்சா அடுத்த கூட்டத்துக்கு கொண்டு போனோம்னா திருப்பி கொண்டாந்து கொடுக்க வம்பு பண்ணுங்க எங்கள் அத்தை பிள்ளை மாமா பிள்ளைங்கெல்லாம். அதெல்லாம் வம்பு பண்ணி பிடிங்கிட்டு வருவேன். அதுதான் அப்போ தெரிஞ்சது, மற்றது ஒன்றும் சரியாக. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் போவோம். அவங்களுக்கு வந்து தானே அதாவது நூல் நூக்க கற்றுக் கொடுத்து அந்த தக்கிலியில் கொண்டு கொடுத்து காமிப்பேன். ரெண்டு பட்டையும் சொல்லிக் கொடுப்பீங்க? சொல்லிக் கொடுப்பேன். அது சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் நல்லா வரும். அந்த பெட்டி ராட்டினத்தில் நூப்பேன், தக்கிலியில் நல்லா நூப்பேன். அதாவது 2 பட்டைக்கு ஒரு சிட்டம், ஒரு குஞ்சம், 8 குஞ்சம் ஒரு சிட்டம். அந்த ஒரு சிட்டம் இதை தான் கட்டி மாலையாக கொண்டு போட்டது அவருக்கு. ஆனால் எல்லா வீட்டுக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் கதர் வேஷ்டி கட்டுவாங்க. அதுக்காக ஒரு சிட்டம் கொடுத்தா தான், ஒரு சிட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ₹1 ₹2 பணம் கொடுத்தா தான் அந்த கதர் வேஷ்டி கொடுப்பாங்க. அதுக்காக வீட்டிலேருந்து மல்லு கட்டி அதெல்லாம் நூப்பேன் நான். அப்போ பஞ்செல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? பஞ்சு கடையில் வாங்கலாம். கடையில் வாங்கிக்கலாம். ரொம்ப பாராட்டு. ஏன்னா அந்த நூல் நூற்றதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மூவர்ணம் பூசி அதை காந்திகிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு சந்தோஷமாக கொடுத்தேன். சரி, இப்போது உங்கள் வீடு வந்து ஒரு தங்க சாலையாக மட்டும் இல்லாமல், அதாவது தங்கம் கொடுத்ததுனால சொல்கிறேன், தங்க சாலையாக இல்லாமல் தர்மசாலையாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ உங்கள் பதிவில் பார்த்தேன், புதுக்கோட்டையில் எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கறதுக்கு கல்வி வசதி, இது ரெண்டையும் உங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு. நீங்கள் ஓடி ஆடி ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணீங்க இல்லையா? அந்த நினைவுகள் இப்போ புதுக்கோட்டையில் எங்கள் அப்பா போய் இருந்தாங்க. இப்போ டாக்டருங்கிறதுக்கு இடம் என்னென்னா புதுக்கோட்டை தான், வேறு இங்கே எல்லாம் நம்பி வெளில எல்லாம் கிடையாது, பட்டுக்கோட்டையில் எல்லாம் கிடையாது. இங்கேருந்து பஸ்ஸில் ஏறினாக்கா 3 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. இங்கே நம்பியூரில் எங்கள் வீட்டிலேருந்து உமையாம்பின்னு ஒரு பஸ்ஸு போவோம், அதில் ஏதாவது பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு 1 மணிக்கு இங்கே இருக்கும். அங்கே கணக்கப்புள்ள போய் வாங்கிட்டு வருவார். இங்கேருந்து வர்றவங்க, நம்பிவேலில் வர்றவங்க எல்லாருமே அங்கே தங்குறதுக்கும் அங்கே புதுக்கோட்டையில் தான், வைத்தியத்துக்கு வேறு வழி கிடையாது. அதனால் அங்கே தான் தங்குவாங்க. தங்கிட்டு வந்து படுத்துருப்பாங்க, ஒரு சாப்பிடுவாங்க, டாக்டர் வீட்டுக்கு போவாங்க, திரும்ப வருவாங்க. நம்மளால் முடிஞ்ச சாப்பாட்டையும் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தான் அந்த புதுக்கோட்டை வளர்ந்துச்சு. அதாவது அந்த என் பொண்ணு பிறக்கிறதுக்காக அந்த புதுக்கோட்டையில் வீடு வாங்கினது, என் பெரிய பொண்ணு பிறக்கிறதுக்காக வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு எங்கள் அப்பா இருந்தார். என் பொண்ணோட பொண்ணு அங்கே பிறந்துச்சு, அதோட வீட்டை காலி பண்ணிட்டு வந்தோம். அப்போ அந்த டாக்டர் ராமச்சந்திர பிள்ளை டாக்டர் இல்லையா? ஆமாம். அதாவது எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டா அந்த நோயாளியை பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் குடும்பம் வந்து அந்த டாக்டரையும் சேர்த்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. இந்த ராமச்சந்திர பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எங்கள் மேலேயும் ஒரு இஷ்டம். அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிற எண்ணத்துலேயே அவருக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்குவோம். இப்போது உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே உன்னிப்பாக ஈஷா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். எனக்கு காந்தி ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் அவரை பார்க்க முடியலனாலும் அவரை பார்த்த ஒருத்தவங்களை என்னால் பார்க்க முடியுதுன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்த்து நிறைய பேரும் இன்னும் தேசப்பற்றோட நிறைய சேவைகள் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப சந்தோஷம்மா. கல்வி பணி, மருத்துவ பணி, 2 பணிகளை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. நம்பிவயல் கிராமத்துலேருந்து புதுக்கோட்டை சென்று பலருக்கும் வந்து கல்வி பணியும் மருத்துவ பணியும் அவர்கள் குடும்பமே, அவர் வந்து நடராஜ ஒந்திரியார்லேருந்து ஆரம்பித்து அவங்க அம்மாலேருந்து இவர்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் அத்தனை பேர் இந்த பணிகளை செய்கிறாங்க அப்படின்னுச்சு. அதில் குறிப்பாக மருத்துவ பணிக்கு நம்ம வந்து பைசா கொடுத்துடலாங்க. நம்ம வந்து என்ன செலவாகும், மருத்துவ செலவு, அறுவை சிகிச்சைக்கு செலவுன்னா இந்தாங்க, இங்கேருந்து உங்களை கூட்டு போனோமா அதுக்கான பணம் இந்தாங்கன்னு கொடுத்துடலாம். ஆனால் அதை திறம்பட ஒருத்தர் செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட திறமையான மருத்துவர், தமிழகத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர். வணக்கம் மேடம். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். நேயர்களுக்கு வணக்கம். அதே மாதிரி டிடி தமிழ் மங்கையர் சொல்லை ஆர்கனைஸ் பண்ண இந்த ஆர்கனைசேஷனுக்கும் என்னுடைய நன்றி. நான் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் 1972 கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்ந்தேன். அப்போ இதோட எனக்கு 52 வருஷம் ஆகுது. பட் இன்னும் ரிட்டையர் ஆனால் கூட, ரிட்டையர் ஆகியே 17 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் என்னுடைய மருத்துவ சேவையை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷில் ஒரு லைன் வரும், மை ப்ரொஃபஷன் இஸ் மை பேஷன். ஸோ எல்லோரும் கேட்பாங்க என்கிட்ட, இன்னும் எத்தனை காலம் போயிட்டே இருப்பீங்கன்னு. ஐ வில் கண்டினியூ டில். கண்டிப்பாக. அதாவது
Because I love my profession. ப்ரொஃபஷன் இஸ் மை பேஷன் அப்படிங்க. காரணம் இன்னைக்கு தொடர்ந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கான ஒரு மருத்துவ ஆதாரம் கொடுப்பதற்காக 1965 எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அன்னிலேருந்து தொடர்ந்து மருத்துவ பணிகள். உங்கள் லைஃப்பில் இதான ஒரு மறக்க முடியாத சம்பவம்? நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடலூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், கடலூர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போ அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் எக்மோர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப நாள் வேலை செஞ்சேன். அங்கே தான் கடைசியாக இருந்து நான் ரிட்டையர் ஆனது கூட. அங்கே வந்து நைட் டியூட்டிலாம் பண்ணும்போது அது வந்து இட் வாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெரி டிஃபிகல்ட், ஆனாலும் வெரி ரிவார்டிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஏன்னா அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்மளை யாருன்னு தெரியாது, அவங்க நம்மளுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரிவார்டும் எதுவுமே கொடுக்க முடியாது. பட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் டாக்டர் ஹேஸ், நம்ம இவங்களுக்கு செஞ்சோம், இவங்க டெலிவரியை பார்த்தோம், இவங்க பேபியை நல்லா பார்த்து எல்லாரையும் வீட்டுக்கு நல்லா சுகமாக அனுப்பணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். ஏன்னா தே வில் நெவர் நோ நம்ம யாருன்ட்டு. பட் ஆனால் கூட இட் வாஸ் அ வெரி கிரேட் சர்வீஸ். சில டைம் வி ஹாவ் சேவ்டு சில பேஷண்ட்ஸை. இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ரொம்ப வயிற்று வலியில் துடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஸ்கேன் இல்லாத காலம் வேறு. பட் அந்த 2 months இவ்வளோ பெயின்னா எனக்கு ஒரு சந்தேகம், இது வந்து டியூப்பில் தான் நின்று இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உடனே படுக்க வச்சு எல்லாம் பண்ணோம், ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வி ஹேட் டு டேக், அல்லாட்டி வி லூசர். அப்படி இருக்கும் போது பிளட் குரூப் ரெடி பண்ணணும், நம்ம ஒரு பாட்டில் பிளட்டாவது ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ அப்படி ரெடி பண்ணணுன்றப்போ என்ன பிளட் குரூப்னா A2B பாசிட்டிவ்னு சொல்லிச்சு அந்த பாப்பா, அந்த அம்மா. அப்போ பிளட் பேங்க்கில் பார்த்தா கரெக்டாக அந்த பிளட் குரூப் இல்லை. ஸோ ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து கொண்டு வர, பட் அதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ நான் என்னுடைய பிளட் குரூப் வாஸ் A2B. ஸோ உடனே பிளட் பேங்க், எங்கள் லோக்கல் பிளட் பேங்க் ஹாஸ்பிட்டலில் பிளட் பேங்க்கில் போய் தே டுக் பிளட் ஃப்ரம் மீ. அண்ட் அன்றைக்கி இது நான் தான் டியூட்டி சர்ஜன் வேறு. ஸோ டொனேட் பண்ணிவிட்டு ஐ டிட் த சர்ஜரி அண்ட் பேஷண்ட் வென்ட் ஹோம் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி சிலது வந்து இஸ் வெரி ரிவார்டிங் இன் அவர் லைஃப். சூப்பர் சூப்பர், பாராட்டுக்கள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பணி, அதாவது மருத்துவத்துறையில் தன்னையும் முழுதும் ஈடுபடுத்து அந்த நேரத்தில் பேஷண்ட்டை காப்பாற்றுறது. அதனால தான் அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, அப்புறம் டிப்ஸியினுடைய விருது லக்னோ அவங்க வந்து 2017, அவர் 1988 உங்களுக்கு AL முதலியார் ஃபெலோஷிப் விருதுன்னு தொடர்ந்து பல விருதுகள் உங்களை அலங்கரித்திருக்கு. வாழ்த்துக்கள். இப்போது இந்த துறையில் இன்றைக்கி பல இது இருக்குது, அதாவது எப்படி நமக்கு என்ன சொல்கிறோன்னா சேலஞ்சஸ் இருக்குது. அவ்வளோ நீங்கள் ஒரு மருத்துவத்துறை தலைவராக, குறிப்பாக இயக்குனராக நீங்கள் இருந்திருக்கீங்க. மகப்பேறு மருத்துவமனையில், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மருத்துவமனையில் இயக்குனராக இருந்திருக்கீங்க. உங்களுடைய மெசேஜஸ், அன்றைக்கி பல சேலஞ்சஸ் கடந்து வந்திருப்பீங்க. உங்கள் சாதனை பட்டியலை பார்க்கின்ற போது அந்த விருது பட்டியல், சாதனை பட்டியல் மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் அத்தகைய ஈடுபாட்டோடு பணி. ஆனால் சேலஞ்சஸ் நிறைய இருக்கேன் மேடம். நான் எப்போவுமே சொல்வேன், சர்வீஸ் அப்படின்றது ஒரு டாக்டருக்கு இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்து பரிதாபப்பட்டுட்டு அப்படி இருக்கலாம், அது சிம்பத்தி. இன்னொன்று வந்து பேஷண்ட்டோடைய நிலைமையை புரிஞ்சு அவங்க லெவலில் இருக்கிறது எம்பத்தி. பட் அதுக்கும் மிஞ்சி அவங்கள எப்படியாவது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயின் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகிறது ஆல்ட்ருயிசம்னு ஒரு வேர்டு உண்டு. அது எவ்ரி டாக்டர் ஷுட் ஹேவ் தட் ஃபீலிங். அப்போனா தான் நம்ம வந்து ரியல் சர்வீஸ் டு அவர் பேஷண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஐ வாஸ் இன் த டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆல்சோ. ஹவு யூ ட்ரெயின் யுவர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ், யுவர் அண்டர் கிராஜுவேட்ஸ், ஸோ தட் தே ஷுட் பி குட் டாக்டர்ஸ் பின்னால். இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல் இன் த சிட்டி ஆஃப் சென்னை. நான் எப்போவுமே அவங்ககிட்ட பேசும்போது, ஏதாவது மீட்டிங்கில் சொல்லும் போது நான் சொல்வேன், நீங்களாம் இப்போ குருக்கு மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்வேன். தட் மீன்ஸ் தே ஹாவ் எக்ஸெல்டு அண்ட் தே வில் டெல், மேடம் உங்கள்கிட்ட இருந்து படித்தது தான் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி சர்வீஸ் வந்து ஷுட் பி ட்ரூ. மணி இஸ் அதுக்கப்புறம், பட் ரியல் சர்வீஸ், பேஷண்ட் மஸ்ட் பி கம்ஃபர்டபுள் அண்ட் மஸ்ட் ஃபீல் தட் வி வர் பார்ட் ஆஃப் தட் ட்ரபிள்ஸ் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி. வாழ்த்துக்கள். உங்கள் பதிவில் நான் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா, இன்றைக்கி
கைனகாலஜிஸ்ட் அதாவது நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இந்த நீரிழிவு நோய் பாதிப்பு குறிப்பாக வந்து மகப்பேறு நிலையில் இருக்கிற அந்த பெண்களுக்கான இந்த பாதிப்புகள் அதுலேருந்து மீட்பதற்கான பல வழிமுறைகள் உபாயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதற்காக உங்களுக்கு நிறைய அதாவது பல நாளிதழ்கள் பிரபல ஆங்கில நாளிதழ்களுடைய விருதுகள் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன செஞ்சீங்க? ஏன்னா காரணம் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வேர்ல்டில் டயபெட்டிஸ்னால் இந்தியாவை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீரிழிவு நோய் அப்படின்றது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய சூழலில் மகப்பேறு சூழலில் இருக்கிற பெண்களுக்கு உங்கள் சாதனையை படித்ததுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது ஏன்னா உலகம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சைனா தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது. பட் இப்போ இந்தியா ஹாஸ் பிகம் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ யாரை பார்த்தீங்கனாலும் 40 வயசுலேயே டயபெட்டிக் ஆகிட்டுருக்காங்க. அது வந்து ஜெனட்டிக்குன்றது ஒரு சின்ன பர்சன்ட்டு தான். பட் நம்ம லைஃப் ஸ்டைல் சாப்பாடு எக்ஸசைஸ் இல்லாமல் இதனால் ஸோ இப்போ வந்து என்ன நாங்கள் எங்களுடைய எய்ம் என்னென்னா டிப்ஸி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி ஸ்டடி குரூப் ஆஃப் இந்தியா. அது வந்து கண்டுபிடிச்சது டாக்டர் சாம் ஜிபி மோசஸும் டாக்டர் வி சேஷியா, நம்ம ஊர் பெரிய டாக்டர்ஸ் தான். அதுக்கு பத்மஸ்ரீ கூட கொடுத்தாங்க டாக்டர் சேஷியாவுக்கு. இப்போ அதனால் என்ன அதில் ப்ரோக்ராம் அப்படின்னா இங்கிலீஷில் அப்படி வரும், ஃபோக்கஸ் ஆன் த ஃபீட்டஸ் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ அவங்க கல்யாணம் ஆகி ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கும் போதே அவங்க சுகர் லெவலை லோவாக வச்சுக்கணும். அவங்க ஃபாஸ்டிங் வந்து 90 தான் இருக்கணும். அவங்க சாப்பிட்டுட்டு 2 hours கழித்து எடுக்கும் போது 140 தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க சுகர் லெவலை வச்சு அவங்க ப்ரெக்னென்சியை பிகின் பண்ணுறாங்கன்னா அந்த ஹை சுகர் வேல்யூ அந்த பேபிக்கு போகாது. ஸோ அது யூட்ரஸில் இருக்கும் போதே லோ சுகர்லேயே பழகிடும். அது வாழ்க்கையில் பின்னால் டயபெட்டிக்காக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணுறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லாட்டி ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த டிப்ஸி ப்ரோக்ராமை நடத்தி ஃப்ரீயாக எல்லாருக்குமே இந்த டெஸ்ட்டை பண்ணி அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நிறைய பேருக்கு அந்த சுகர் ப்ரெக்னென்சியில் ஜிடிஎம்னு பேர், ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலைட்டிஸ், அந்த ஜிடிஎம் கண்ட்ரோலில் வச்சு நல்லாவே ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த சுகர் நிறையா இருக்கிறதுனால பேபிஸ் ரொம்ப பெரிய வெயிட் ஆகிடும். இப்போ அது கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பேபி வெயிட்டும் கம்மியாகுது. ஸோ சிசேரியன் ரேட்லாம் கம்மியாகுது. ஆக மொத்தம் மகப்பேருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. எங்கள் லேடிஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இட் இஸ் டூயிங் வெல் ஃபார் த ஃப்யூச்சர். அப்படி இந்த மருத்துவர் பாட்டியை பற்றி பேத்தி உங்களுடைய கருத்து என்ன? லைக் ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் ஹர். ஆஹா, உங்களை அதாவது உங்களை ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டாங்க. என்ன கேள்வின்னு பார்க்கலாம். நீங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, பட் we are eating snacks all day, like that is sweet snacks all day, and what is your diet plan for us? அதுதான் சில்ட்ரன் வளரும் போதே யங் ஸ்டேஜ்லேயும் சரி, முக்கியமாக அடாலசன்ட் ஏஜ் ஃப்ரம் 11 years to 18-19 years டயட் அண்ட் எக்ஸசைஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் இது அப்படின்ட்டு இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த ஏஜில் அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் அப்படின்ட்டு சில கண்டிஷன்ஸ் வருது. அதனால் இது வந்து பின்னால் அவங்க டயபெட்டிக் ஆகக்கூடும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் யங் ஏஜ்லேயே ஸ்பெஷலி அடாலசன்ட் ஏஜில் வி ஷுட் ப்ராக்டிஸ். அது இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நாங்கள் எஜுகேஷன் கொடுத்து அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் பல மாணவர்களை சந்தித்து அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் சிந்தித்து நடக்கிறார்களா அப்படின்னு பார்த்து அவர்களை ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக மாற்றுவது என்பது 2 வகை. ஒன்று, அவர்களுக்கான ஆய்வுக் கட்டுரைகள் வழங்குவது, உலகெங்கும் சென்று பல நிலைகளில், பல பல்கலைக்கழகங்களில், பல அமைப்புகளில், பல கருத்தரங்கங்களில். அதே போல் தன்னுடைய கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு அருமையான கல்லூரி, அதற்கு முன்பு தமிழ்துறை தலைவராக 21 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி அப்படின்னுச்சு. இந்த தமிழ் சார்ந்து பணி செய்கின்ற போது இதையும் ஒட்டி இதையும் தாண்டி அடுத்த தலைமுறை தொடர்ந்து வளர்த்து வருகின்ற மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் தான் மேடம் கஸ்தூரி ராஜா.
திருக்குறள் மாமணி, திருக்குறள் மணி, நிறைய திருக்குறளை ஒட்டி நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய பதிவுகள்? என்னுடைய தொடக்க காலம் அப்படின்னா முதல் தலைமுறை நான் பிஏ முதலாம் ஆண்டு ராணிமேரி கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலேயே நாடகம், பாட்டு, இலக்கிய மன்ற செயலாளராக என்எஸ்எஸ், என்சிசி என்ற பிற துறைகளில் எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ எங்கள் பேராசிரியர் அரசுமணி மேகலை சிவகாமியின் சபதம் என்ற நாடகத்திலே புலிகேசியாக என்னை நடிக்க அழைத்தார். நான் உங்களிடம் சொன்னது போல முதல் தலைமுறை அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நடித்தேன். இப்படி பல்வேறு வேடங்களை நடித்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றேன். திருக்குறள், ஐயா சொன்ன மாதிரி திருக்குறள் மீது எனக்கு மிகுந்த நாட்டம். காரணம், என் தாத்தா சோமசுந்தர செட்டியார் என்பவர் புரசைவாக்கத்திலே சுந்தரர் தமிழ் கல்லூரி என்ற கல்லூரியை மேவி வேணுகோபால் பிள்ளை ஐயா அவர்களோடு இணைந்து இலவசமாக தமிழை சொல்லிக் கொடுத்தார். நிறைய தமிழ் பணிகள் அவர் செய்தார். அதனால் தான் நான் இந்த தமிழ் மன்றங்களை நடத்துவதிலே எனக்கு ஆர்வம் என்று நினைக்கிறேன். இல்லை, குறிப்பாக நீங்கள் 4 மன்றங்கள் ஒரே நேரத்தில் நடத்துகிறீங்க இல்லையா? அது மூலமாக சென்னையில் பல இடங்களில் பிள்ளைகளுக்கான திருக்குறள் வகுப்பு நடத்துவது, சங்க இலக்கியங்கள் சொல்லிக்கொள்வது, இதே போல். அது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் அப்படின்னா அந்த கல்லூரிக்கு போனோமா, அங்கே பாடம் நடத்தினோமா, அப்புறம் வந்து தேர்வும் போது பேப்பர் திருத்தினோமா வந்தோமா, அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வெளியில் இத்தனை மன்றங்கள், இத்தனை அமைப்புகள், வார வாரம் கூட்டம் நடத்துறது, அந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? உலக பொதுமறை அந்த மேலே எனக்கு மிகுந்த ஈடுபாடு. உலக திருக்குறள் பேரவை அது தவத்திரு குன்றக்குடி அடிகளாரால் தோன்றப்பட்டது. இதில் பல கிளைகள் இருக்குது, எல்லா மாவட்டங்களிலும் கிளைகள் இருக்குது. நான் சென்னை மாவட்ட கிளையின் தலைவராக இப்பொழுது நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்கிறோம். இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருப்பவங்க மட்டும் இல்லை, மேநாட்டிலிருந்து வருபவர்கள் எங்கள் உலக திருக்குறள் பேரவையில் பேச விரும்புவார்கள். அவர்களே தலைப்பும் கொடுத்துருவாங்க. இப்போ கூட அடுத்த மாத கூட்டத்திற்கு கூட அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர் வேலு அவர்கள் தான் பேச இருக்கிறார். இது ஒரு மன்றம். புரசைவாக்கத்திலே இது ஒரு மன்றம் 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று திருவள்ளுவர் பைந்தமிழ் இலக்கிய மன்றம். அதனுடைய தலைவர் டாக்டர் ஏசுதாசன் அவர்கள் பிஷப் ஹீபர் கல்லூரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் இங்கு வந்து 18 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினோம். இந்த கொரோனா காலகட்டத்திலே அது நின்றுவிட்டது. அதற்கு அடுத்து வாசகர் வட்டம், நூலக வாசகர் வட்டம் ராட்லர் தெருவிலே நடக்கிறது. மாதத்துக்கு ஒரு முறை 100 மாணவர்கள் வருவார்கள். அந்த புரசைவாக்கத்தை சுற்றியுள்ள எம்சிடிஎம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மாநகராட்சி மாணவர்கள், முத்துக்குமாரசாமி அந்த ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, அது இல்லாமல் தொடக்க பள்ளிகள், இதில் குறைந்தது 100 பேர் வருவார்கள். வட சென்னையிலே இருக்கின்ற என்னுடைய அருமை தமிழ் தொண்டர்கள் எனக்கு பேர் உதவியாக இருந்து அவரவர்கள் அழைத்து வருகின்ற அந்த ஆசிரியர்களே நடுவராக வைத்து நான் பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, அது மட்டுமல்ல பிற துறை சான்றோர்களை திருக்குறள் நடத்த அவர்கள் பேச நிறைய வாய்ப்பு கொடுத்து, அதே போல் இப்பொழுது எப்படி மங்கைய சோலை நிகழ்ச்சியால் சாதனையாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்களோ, திருக்குறளை மிக அருமையாக பேசுவார்கள், ஒப்புவிப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பல பள்ளிகளுக்கு அழைத்து செல்லவும் வாய்ப்பு கிடைத்தது. மிக அருமை. அதாவது கூட்டம் நடத்துவதோடு மட்டும் இல்லாமல் பதிவுகளாக பல பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை 23க்கும் அதிகமான நூல்கள் படைத்திருங்க. மொழிபெயர்ப்பு நூல்கள் இதை தவிர நிறைய இருக்குது இல்லையா? இப்போது இந்த நூல்கள் இது தவிர நீங்கள் 2014 தமிழக அரசு உங்களுக்கு வந்து அண்ணா விருது வழங்கி பாராட்டியிருக்கு. மகிழ்ச்சியான பல தருணங்கள். தொடர்ந்து 200 விருதுகள்ன்றது அதை என்ன சொல்லுவாங்க, அப்பா அப்படி அப்பாடா அப்படின்னு 200 விருதுகள், மகிழ்ச்சி. இப்போ இந்த நூல்கள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைக்கி அடுத்த தலைமுறையில் இல்லையோ? காரணம் மொபைல் ஃபோன், இணையம். இதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த நூலாசிரியர் என்ற முறையில் உங்களுடைய வார்த்தை என்ன? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நான் இலங்கையிலே ஐயா சொன்னது போல் தியாகராஜ மகேஸ்வரன் என்பவர்
நாங்கள் இலங்கைக்கு சென்றபோது அவர் இதே கேள்வியை கேட்டார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஐயா கேட்குற கேள்வி அதுதான். அவர் என்ன செய்வார்னா, நாங்கள் கோவில்களில் பேசுவோம், பள்ளிகளில் பேசுவோம், எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்ற ஆய்வுக் கட்டுரையை வழங்கினேன். அந்த ஆய்வுக் கட்டுரை ஐயா கேட்கும்போதே நான் புரிந்து கொண்டேன், அது என்ன பயனை தருகிறது உங்களுக்கு. ஆய்வுக் கட்டுரையின் முடிவுரையிலே இதற்கு பின் இந்த தலைப்புகளிலே நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் என்ற முறையிலே நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். அந்த தியாகராஜ மகேஸ்வரன் அவர்கள் மிக எளிமையாக பழகக்கூடியவர். அது மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் தானே வந்து கேட்பார். மாலையிலே அவர் வீட்டில் நான் தங்கியிருந்தபோது அவருக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை எங்களிடம் கேட்பார். அதே போல் பிரான்ஸ் நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வில்லழகனின் சொல்லழகு என்ற தலைப்பிலே நான் கவியரங்கன் கவிதை வாசித்தேன். அப்பொழுது ஜெர்மன்லேருந்து கணேசலிங்கன்றவர் வந்திருந்தார். எங்களை வீட்டிற்கு அழைத்தார். நாங்கள் அங்கு போன போது வீட்டிலேயே இது போன்ற நிகழ்ச்சியை, சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை நடத்தி திருக்குறளிலே ஏற்படுகின்ற அந்த ஐயங்களை நார்வே, ஸ்வீடன் போன்ற சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து மாணவர்கள், அது மட்டுமல்ல வீட்டில் இருக்கின்ற பெண்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் இன்று வரை எனக்கு மறக்க முடியாத ஒரு செய்தி. சென்னையிலே பாடி என்ற இடத்திலே மிகவும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்களிடம் சென்று கோடை விடுமுறையில் நானும் வள்ளுவர் வழி இதழ் நடத்திய ஆசிரியர் கல்லைத்தே கண்ணன் ஐயா அவர்களும் நாங்கள் வீடு வீடாக சென்று திருக்குறளை பரப்புவோம். பூ கட்டி விற்று பிழைக்கின்ற ஒரு பெண்மணி வீட்டில், அம்மா உனக்கு திருக்குறள் தெரியுமான்னு. தெரியும். நாங்கள் சொல்லு பார்க்கலாம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடும். அப்படியே அசந்து போயிட்டோம் நாங்கள். நம்ம சிலர் தெரியாது, எதுவுமே தெரியாது. இதே போல் ஒரு வியப்புக்குரிய செய்தி, நான் தென்னாப்பிரிக்கா சென்றபோது டர்பன் நகரிலே அம்மா காமாட்சி அம்மன், அந்த அம்மா ஒவ்வொரு வாரமும் திருக்குறளையும் வள்ளலார் பாடல்களையும் அந்த மன்றத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற வியப்பான செய்திகள் நிறைய உண்டு. ஈஷா, இவங்களுடைய பணிகள், ஒரு மிகச்சிறந்த கல்லூரி முதல்வர், பேராசிரியர், இவர்களை நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது ஒரு பேராசிரியை நம்ம சந்திக்கிறோம். இந்த பேராசிரியர் இவ்வளோ செஞ்சுருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? 4 மன்றங்களை நடத்துகிறாங்க அம்மா. நான் இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். லைக் தற்பெருமைக்காக நான் சொல்லலை, ஆனால் நான் தான் கிளாஸ் மானிட்டர். நான் எவ்வளோ பசங்களை உட்கார சொன்னாலும் உட்காரவே மாட்டாங்க இந்த சேஞ்ச் ஓவர் பீரியட்ஸில். ஆனால் நீங்கள் 4 மன்றங்களை சேர்த்து நடத்துகிறீங்க, எப்படி நடத்துங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும், ஆனால் எழுத வராது. நான் எழுத முயற்சி செய்வேன், ஆனால் வராது. இதுவுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால நான் ஒரே ஒரு புத்தகம்னாச்சும், நீங்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்க, ஒரே ஒரு புத்தகம்னாச்சும் எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனில் இங்கே இருக்கேன். நிச்சயமாக பல நூல்களை எழுதுவீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி அம்மா. 1936 பிறந்து ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்கிற நம்ம கமலம் சின்னசுவாமி அம்மா, இவங்ககிட்ட நான் பேசுகிறப்போ எல்லா குறிப்புகளையும் இவங்களை பற்றி நான் படித்தப்போ ஒரு குறிப்பு படித்த உடனே நான் கொஞ்சம் அதிர்ந்து போட்டேன். அதிர்து இல்லைன்னு என்னென்னா, நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு பெண்மணி 70 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. 70 நூல்களை எழுதிய இந்த பெண்மணி அது மட்டும் இல்லாமல் நூலாசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கலை வல்லுநராக, ஒரு ஓவியராக, ஒரு இசைவாணராக, ஒரு தலைமை ஆசிரியாக, அதாவது 33 ஆண்டுகள் தமிழாசிரியை, 7 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியை, சரிங்களா? 7 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியை, 33 ஆண்டுகள் தமிழாசிரியை. இதோட அத்தனையும் ஓவியம் தெரியும் எனக்கு, கைத்தொழில், கைத்திறன், அதே மாதிரி வந்து வீவிங் தெரியும், நெசவு செய்ய முடியும். இவ்வளவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்னங்க இவங்களுக்கு எப்படி டைம், நம்ம என்னங்க டைம் போரல அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும். சரி, நான் இப்போ கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். அதை எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட கிளாஸ் எடுக்கலாம்.
வணக்கம் மேடம். வாழ்த்துக்கள். அதாவது உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். கராத்தேயை பற்றி முதல்ல சொல்லுங்கள் மேடம். என்ன கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கீங்க? கராத்தே. இந்த இனிய நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு சந்தித்து தமிழனின் பெருமையை பற்றி பேசி கொண்டிருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் பங்கு கொடுத்த இறைவனை வணங்குகின்றேன். எவ்வாறெனில் வாழ்த்த வாயம் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்து சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினியேன் நெடுங்காலமே என்று இரண்டு அரை வயது உள்ள குமரகுருபரர் அந்த சின்ன வயதிலேயே அவ்வாறு வேண்டிக் கொள்கிறார் திருச்செந்தூர் முருகனை. அந்த திருச்செந்தூர் முருகனை நாமும் இன்று வணங்குகிறோம். அவனை நேரில் கண்டு அவனை வணங்கி அவனுடைய புகழ் பாடி அவனுடைய செந்தமிழ் உலகம் முழுவதும் பரவுவதற்கு நாமும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்கின்றோம். பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று இல்லாமல் இந்த பாரத நாடு உலக நாடுகளிலே மிகச்சிறந்த நாடு. மேனாட்டார் நீங்கள் இந்தியர்கள் பாக்கியசாலிகள். ஏனெனில் இந்தியாவில் எல்லா இயற்கை வளமும் இருக்கிறது, இந்த நாட்டிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதே நேரடியாக பல மேனாட்டு பெரிய அறிஞர்களிடையே நான் கேட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு நாம் எதாவது செய்யணும். நிலைத்து நிற்கும் இந்த உலகம் நிலைத்து நிற்கும் அளவுக்கு நமது புகழ் இருக்கணும். அந்த புகழுக்காக நாம் அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நமது உள்ளம் சுத்தமாக இருந்து நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சின்ன 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 பணிகளையும் உருவாக்கி அந்த உருவாக்கும்போது அது பரிசுத்தமாக உருவாக்கி பலருக்கு நாம் அதை பங்கிட்டு அளிக்க வேண்டும். எவ்வாறு சின்னஞ்சிறு குழந்தைகள் நம்மிடம் வருகின்றன, அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல அறிவை கற்றுக் கொடுத்து விட்டால் நாளை அவன் பெரிய மேதாவியாக வரலாம். பாரதி சொன்னான், பாரத நாடு பழம்பெரும் நாடு, இந்த நாட்டில் நீ பிறந்திருக்கிறாய், இந்த நாட்டுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஔவையார் பட்டம் பெற்ற தமிழக அரசு அளித்த ஔவையார் பட்டம் பெற்ற இந்த ஏழை புலவர் என்ன சொல்லுகிறார்? பாரத நாடு சிறப்பான நாடு, பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் புதல்வியர். பாரதி புதல்வர் மட்டும் சொல்லிட்டாரு, ஆண் மக்களை பற்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது தமிழ்நாடு அரசினுடைய மிகச்சிறந்த விருதுகள், ஔவையார் விருது, காரைக்கால் அம்மையார் விருது, தொடர்ந்து பல விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க. 70 நூல்கள் எழுதியிருக்கீங்க. 43. இதில் குறிப்பாக ஒரு கராத்தேல பிளாக் பெல்ட் அது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் ஏதோ கடையில் போய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வாங்குற மாதிரி சொல்லலை. உண்மையிலே கராத்தேல ஒரு வீராங்கனையாக உங்கள் மாவட்டத்தில் உங்களை வந்து புகழ்ந்து எழுதியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? எதுக்கு கராத்தே? அது என்னுடைய அனுபவத்தை கொண்டே சொல்கிறேன். அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மாலை நேரத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு 5-6 ஆண் பிள்ளைகள் ஓடி ஓடி வந்து எங்களை முதுகில் தட்டிட்டு போகிறாங்க. நாங்கள் ஏன்ப்பா அந்த மாதிரி எங்களை தட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த பசங்க வாடி போடின்னு பேசுகிறானுங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி அறிவு உண்டாக்கணும்? இதுக்கு ஒரு கால நேரம் வரும், அது இறைவன் நமக்கு காட்டுவார் என்று எண்ணிக்கொண்டு அன்று மாலை இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். அதனுடைய பிரதிபலிப்பு கராத்தே என்று நமது நாட்டில் ஆரம்பித்த உடனே நீலகிரி மாவட்டத்தில் முதல் ஆசாமியாக நான் சேர்ந்தேன். பெண்கள் அந்த காலத்தில்
பெண்களாக. ஏன்னா என்னுடைய பெற்றோர் ஒரே பெண் என்பதற்காக பல கலைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றவர்கள்னா பணிந்து வணங்கி கரம் கூப்பி வாழ்த்தி. அதாவது ஒரு வணிகவியல் படிச்சீங்க இல்லையா, எம்காம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்து. அதாவது நான் வந்து தமிழ் எம்ஏ படிக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருந்தப்போ படிக்கும் காலத்திலேயே 9ஆம் வகுப்பு நான் படிக்கும்போதே திருமணம். அப்போ அவங்க வந்து HUFல வேலை செஞ்சுருந்தோம். அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, இங்கே வேலை கிடச்சா வசதியாக இருக்குமே எந்த நினைப்பில் என்னுடைய ரூட்டே மாற்றி விட்டுட்டாங்க. பிகாம் படித்தேன், அதனால் எம்காம் படிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் வந்தது. ஏன்னா இந்த பசங்க வந்து முதுகில் அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் வந்து கல்வி கற்பதற்காக பள்ளிக்கூடம் போகிறோமா, அதனால் எதுக்கடி போகிறீங்க அப்படின்னு முதுகில் அடிச்சுட்டு ஓடுறானுங்க. இதனுடைய பிரதிபலிப்பு, இதனுடைய தாக்கம்தான் நான் ஒரு அந்த கராத்தில் பட்டம் பெறுவதற்கும் பலர் பாராட்டுவதற்கும். எவ்வளோதான் பாராட்டினாலும் ரொம்ப சிம்பிள் லேடியாக இருக்குங்க என்று சொல்கிறாங்க. நான் சொன்னப்போ என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக சிறந்த அறிவுரை இது. எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் நகை நட்டு இருந்தாலும், எவ்வளோதான் துணிமணி இருந்தாலும், என்ன தான் உயர்ந்த உணவு உண்டாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். அதாவது இவங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எத்தனை அனுபவங்களை நம்ம பார்க்கின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதியவர்கள் என்றால் ஏதோ வந்து ஒரு கசங்கி எறிந்த காகிதம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ற நினைப்புலேருந்து வெளியில் வரணும். இன்றைக்கி நம்ம ஒரு கசங்கி எறிந்த காகிதம், ஆனால் அந்த காகிதத்தை பிரித்து படிக்கின்ற போது அதில் எத்தனை தரவுகள், எத்தனை செய்திகள், எத்தனை மகிழ்வான தருணங்கள், பதிவுகள், வாழ்க்கை பதிவுகள். அதை பார்க்கின்ற போது நாம் நடந்து போனோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் ஒரு பழமொழி. அது தவறாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா போட்டு சாத்து அடி, அது கிடையாது. இந்த முன்னோர்கள் நடந்து சென்ற அந்த பாதை அடிகள் இருக்கு இல்லையா, அந்த அடிகள் உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. இதுதான். அப்போ இங்கே இருக்கிற இந்த பெரியவர்களுடைய நடந்து சென்ற பாதையில் நம்ம பயணிக்கிறோம். ஈஷா அவர்கள் வந்து இப்போ அடுத்த முறை ஊட்டிக்கு போகின்ற போது நம்ம கண்டிப்பாக கமலம் சின்னசாமி அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்களுடைய மகள் வந்து அமுதவல்லி, அவங்களோட மிகச்சிறந்த சாதனையாளர், கல்வி பணியாளர், சாதனையாளர். இப்போது இவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே இவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும், நாம் அவங்கள பாராட்டணும் இல்லையா? எப்படி நமக்கு தோணுது? இப்போ எப்படின்னா, நான் சின்ன பொண்ணு, அம்பத்தூர்ல இருந்து இங்கே வர்றதுக்கே என்னால் உட்கார முடியல, ஒரு இடத்துல அவ்வளோ நேரம் உட்கார முடியல. ஆனால் இவ்வளோ வயசானவங்க ஊட்டியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதோட இல்லாமல் நிறைய சாதனைகள் வேறு பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது லைக் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவங்கள மாதிரி நம்மளும் நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு அருமையான பதிவு. அதாவது மொழி என்பது எனக்கு அந்த மொழி தெரியாது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு மனதிலும் பேசப்படுவது, எழுதப்படுவது, எண்ணப்படுவது, சிந்தனையில் அமரப்படுவது அத்தனை மொழி தான். அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் பல மொழிகளில் கண்டிப்பாக எழுத முடியும். உங்களுடைய நூல்கள் பல மொழிகளில் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். இப்படி பல மொழிகளில் நூல்கள் வரணும் அப்படின்னா அதுக்காக ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? அந்த நூல்களை பதிப்பிப்பதற்கு நான் ஒரு மிகச்சிறந்த கல்லூரி பேராசிரியராக ஒரு 4 கல்லூரிகளில், அது தவிர வேறு நாட்டில், செனகல் நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இலக்கிய பேராசிரியராக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொடர் பணிகள் என்னுடைய கணவருடைய மிக பெரும் சக்தியாக நான் விளங்குகிறேன் அப்படின்னா தான் தாயம்மாள் அரவாணன் அவர்கள். டிடி தமிழுக்கு என்னுடைய வணக்கம். சனிக்கிழமை எப்பொழுது வருகிறது என்று காத்திருந்து மங்கையர் சோலையை நான்
ஒரு அருமையாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண். நிறைய பெண்களை ஊக்கப்படுத்தி அவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்து தான் நான் பெண்களுக்காகவே 27 நூல் எழுதினேன். அதே போல் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்துக்கு மகளிருக்காக அந்த ஏற்படுத்திய அந்த பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றினேன். அங்கிருந்து இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலே போய் நான் பணி செய்தேன். அதனால் இந்த மங்கையர் சோலைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய கண்டிப்பாக. அதாவது முதல்ல நாம் வணங்குகின்ற தமிழ் மங்கை அப்படின்னு ஔவையார். ஆமாம், ஔவையார் படைப்பு களஞ்சியம், இதற்காக 2 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்கீங்க. இப்படிப்பட்ட படைப்புகளை கொண்டு வரணும்னு எப்படி தோணித்து உங்களுக்கு? இல்லை, நான் எங்கள் ஊரில், நான் சுசீந்திரம் பக்கத்தில் எங்கள் ஊர், அங்கே ஔவையாருக்கு 3 கோயில்கள். அதை பார்த்த உடனே இது என்ன கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, அதை அமெரிக்காவில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நான் அமெரிக்கா போயிருந்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படி நம்ம ஔவையை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் நாம் இந்த ஔவைக்காகவே வாழ வேண்டும், அதற்காகவே உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம். அதனால் ஔவையார் கோயில்கள் எங்கெங்கே இருக்குது அத்தனை ஊர்களுக்கும் போனேன். 10 ஊர்களுக்கும் போய் நடந்தே போய் கண்டுபிடிச்சி புகைப்படமெல்லாம் எடுத்து 700 பக்க அளவில் பெரிய புத்தகம் நான் உருவாக்கினேன். அதில் ஔவையார் 8 ஔவையார் இருக்கிறாங்க என்பது, காலந்தோறும் ஔவையார் என்பதை நான் கண்டுபிடித்தேன். அதனால் இது வரைக்கும் ஔவையாருக்காக இந்த அளவுக்கு யாரும் உழைச்சதில்லை என்று நினைத்து தினத்தந்தி எனக்கு பரிசு கொடுத்தாங்க, ஆதித்தனார் விருது. அதுக்கு நான் உண்மையாக நன்றி சொல்லணும். 2வது கியாப்பே விஸ்வநாதன் விருது, அது கலைஞர் எனக்கு கொடுத்தார். 2009 கொடுத்தார். அதுவும் நான் தமிழுக்கு செய்த தொண்டு என்பது. ஏனென்றால் உறவு முறைகள் என்ற ஒரு நூல், அதில் 106 உறவுகள், அதுவும் நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 மொழியிலையும் எப்படி உறவு அமைந்திருக்குது. அதை பார்த்த உடனே ஆந்த்ரோபாலஜி படித்த, மானிடைகள் படித்த இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு நண்பர் ஒருவர் ரொம்ப வியந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேலும் மேலும் எல்லாரும் புகழ சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பாராட்டு வேணுங்க மனிதருக்கு. நீங்கள் இப்போ எங்களை பாராட்டுறீங்க இல்லையா, அதுவும் வேண்டும். அப்படி இருந்தால்தான் இன்னும் உழைக்க தோன்றும். அதே போல் அங்கேருந்து நாங்கள் என்னுடைய கணவர், நான் செய்த பேர், எனக்கு நல்ல கணவர் கிடைத்தது. அவர் 130 நூல்கள் எழுதினார் என்றால் எல்லா நூல்கள்லையும் என்னுடைய பெயர் இருக்கும். நான் அது தமிழ் கோட்டம் என்ற ஒன்றை உருவாக்கினேன். அந்த தமிழ் கோட்டம் என்பதை உருவாக்கி இந்த எப்படியாவது இதற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதை நினைத்து தான் நான் தமிழ் கோட்டத்தை உருவாக்கி அதை நிறைய நூல்களை கொண்டு வந்தேன். எங்களுடைய தமிழ் கோட்டத்திலே நிறைய நூல்கள் எல்லாரும் விரும்பி, ஏனென்றால் என் கணவர் ஆராய்ச்சியாளர், அற இலக்கிய களஞ்சியம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது எல்லாராலும் இப்போ போற்றப்படக்கூடிய ஒரு நூல். அதே போல் 9 தமிழ் சமுதாய வரலாறு 9 தொகுதியாக அதை வெளியிட்டார். அதே போல் ஜைனரின் தமிழிலக்கண நன்கொடை என்ற ஒரு நூலை எழுதினால, ஒரு நூல் அல்ல, ஜைனருக்காகவே 9 நூல் எழுதினார். அதற்காகவே மக்கள் அவரை பாராட்டினார்கள், ஜைன மக்கள். மற்ற மக்களும் தான். இருப்பினும் அவரை முதலில் தெரிவு செய்தவர்கள் என்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ பாதிரியார் ராஜநாயகம் அவர்கள். அங்கேருந்து திரும்பி சென்னையில் லயலா கல்லூரி, பச்சைப்பன் கல்லூரி, அங்கேருந்து வெளிநாடு போன செய்தியை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது ரொம்ப வியப்பான ஒன்று. அங்கிருந்து லியோபோல்டு செதார் செங்கோர் என்ற செனகால் நாட்டு டக்கார் பல்கலைக்கழகத்திலே நல்ல சிறந்த உருவாக்கி இருக்கக்கூடிய அறிஞர், பிரசிடெண்ட், அதிபர், அவர் சென்னைக்கு வந்தார். நான் தமிழ் மக்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று டெல்லியிலே சொன்ன உடனே சென்னைக்கு அனுப்பினார்கள். அனுப்பிய உடனே ராஜாஜி மண்டபத்திலே பெரிய சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அவர் பிரெஞ்சு மனிதர். அதனால் தமிழ் மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவர் இருந்து மொழிபெயர்த்தார். யார் வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வேண்டிய வசதியெல்லாம் செய்து
பெரிய அளவில் பல்கலைக்கழகத்திலே வைத்திருப்போம் என்று சொன்ன உடனே என்னுடைய கணவர் கடிதம் எழுதினார்கள். உடனே அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் வைத்து ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா உடனே எங்களையும் சேர்த்து, என்னையும் என்னுடைய மகன் சின்ன பையனாக இருந்தான், அவனையும் அழைத்து கொண்டு நாங்கள் மூவருமாக அங்கே போனோம். போன உடனே என்ன செய்தார் தெரியுமா? ஈஃபான் என்ற ஒரு ஆராய்ச்சி நெறிமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு திராவிட ஆப்பிரிக்கா ஒப்பீடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனே நம்முடைய மக்களும் அந்த மக்களைப் போல எப்படி இருக்கிறார்கள், அந்த மக்கள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை போன்று இருக்கிறார்கள், ஒரு ஆப்பிரிக்காவில் இப்படி இருக்கிறார்களா என்கிறது வியப்பாக இருந்தது. ஓரே என்ற ஒரு சொல், அது நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய விளையாட்டு என்பதற்குரிய சொல். அதை சாதாரணமாக ஓரே சொல்வார்கள். அதே போல் யாய் என்பதை நாம் யாயும் யாயும் யாராகியரோ என்று சொல்வோமே, அந்த யாய் என்ற அந்த ஒரு சொல் அம்மா என்பதற்கு அதை அவர்கள் சாதாரணமாக யாய் என்று சொல்லுகிறார்கள். அதே போல காய் என்பதற்கு காயே என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஓலஃப், மாந்திங்கே, ஜோலார், இப்படி பல மொழிகள் அங்கே பேசுகிறார்கள். நான் என்ன செய்வேன், அதை பார்த்த உடனே பல்லாங்குழி என்ற ஒன்றை பார்த்தேன். அந்த பல்லாங்குழிக்கு அங்கே இதுதான் இந்த நாட்டினுடைய நேஷனல் கேம் என்று சொன்னார்கள். உடனே நான் என்ன செய்தேன், இந்த ஆப்பிள் பல்லாங்குழி எனக்கு கிடைக்கல, அதனால் ஆப்பிள் வச்சுருக்கக்கூடிய அந்த இதை எடுத்துக்கொண்டு எங்கே போனாலும் சுற்றி அப்படி ஒரு புத்தகம், திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு என்ற நிலையில் பல்லாங்குழி என்ற ஒரு புத்தகம் எழுதினேன். திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு என்பதில் அந்த மக்கள் நம்மை போல மருதாண்டி அடிதல், வெத்திலை போடுதல், பிறகு விளையாடுதல், இன்னும் பலவேறு இசை கருவி, ஆவி நம்பிக்கை, இதுபோல் பல செய்திகளை நான் பார்த்து வியந்து போனது. உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்று நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்வேன். அந்த லியோபோல்டு செதார் செங்கோர் அழைத்ததும், நாங்கள் அங்கே போனதும், எங்களை உழைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதும், நான் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கணவர் சொல்லுவார், போர் அடிக்குதுங்கிற ஒரு வார்த்தை எங்கள் வீட்டில் யாருமே சொல்லக்கூடாது. எதுவும் போரே கிடையாது. ஒரு மிகச்சிறந்த பதிப்பாளர் என்ற முறையிலும் எழுத்தாளர் என்ற முறையிலும் உங்கள் பதிவை கேட்கின்ற போது தனக்குள் ஏற்பட்ட என்ன சிந்தனை ஓட்டம் அப்படின்றத ஈஷா அவர்கிட்ட நான் கேட்குறேன். ஈஷா, நீங்கள் தாயம்மாள் அரவாணன் அவர்களுடைய பதிவுகள் வெளிநாட்டிலையும் செனகல் பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ பெரிய பணி, இங்கே தொடர்ந்து நம்ம புத்தக கண்காட்சிக்கு போனால் அதிகமாக அந்த புத்தக கண்காட்சியில் நடந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மைல் கணக்கு போடுவோம் இல்லையா, அப்படி பார்த்தா அவங்க தான் இருக்கும். அவ்வளோ நடப்பாங்க. அத்தனை பேரையும் சந்தித்து எல்லாரையும் ஊக்கப்படுத்துகிறவங்க. இவங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன்னு. அந்த இன்ஸ்பிரேஷனை இவங்க இன்னும் நல்லா தூண்டி விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதோடு இல்லாமல் திராவிட ஆப்பிரிக்கா ஒப்பீடுன்ட்டு ஒரு புத்தகம் சொன்னீங்கம்மா, அந்த புத்தகத்தை எனக்கு படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. உங்களால் ஒரே ஒரு காப்பி எனக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி அம்மா. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை விட வேகமாகத்தான் இந்த நேரம் கடக்கிறது. இந்த நேரத்தோடு போட்டி போட்டு நாமும் நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இருந்தாலும் நேரம் போய்கொண்டே தான் இருக்கிறது. இந்த சாதனையாளர்கள் ஐவரும் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், வாழ்க்கை பிழிவுகள், அனுபவங்கள் அத்தனையும் இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அனுபவசாலிகள் இவர்கள். இருந்தாலும் நமக்கான ஒரு நேர கட்டுப்பாடு இருப்பதால் அடுத்த வாரம் உங்களைப் போல் நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். இவர்கள் ஐவரும் என்ன சொல்ல போகிறார்கள், அதைவிட முக்கியமாக ஈஷா மேலும் என்ன பேசப் போகிறார், அடுத்த வாரம் சந்திப்போமா? மங்கையர் சோலை நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.